வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொது தமிழ் இயல் 8 எல்லா உயிரும் தொழும் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn. No fixed hours, work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referrals. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. Has SPO, has SPO TVM, has work from home, has earn money online, has part-time job, has mobile based job, has jobs in Tamil Nadu, has typing jobs, has freelancer work. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12ஆம் வகுப்பு பொது தமிழ் இயல் 8 எல்லா உயிரும் தொழும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குறியீடுகளை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் அப்படின்றது எதை குறியீடாக கொண்டது அப்படின்னா விளக்கு. புறா அப்படின்றது சமாதானம். தராசு அப்படிங்கிறது நீதி. சிங்கம் அப்படிங்கிறது வீரம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 1, 4, 2. ஆப்ஷன் இ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின், கூற்று. 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. இது சரி. அடுத்து காரணம். பொதலேர், ரைம்போ, வெர்லேன், மல்லார் மே முதலானவர்கள் குறியீட்டத்தை வளர்த்தார்கள். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து 3வது கொஸ்டின், சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, உள்ளுரை உவமை. அடுத்து 4வது கொஸ்டின், திட்டம் எனும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, திட்டம். அடுத்து 5வது கொஸ்டின், மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, குறியீடு. அடுத்து 6வது கொஸ்டின், சிறுபான் ஆற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, திண்டிவனம். அடுத்து 7வது கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை கண்டறிக. தனித்தமிழ் தந்தை மு வரதராசனார். இதுதான் இதில் பொருந்தாதது. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ. அடுத்து 8வது கொஸ்டின், சா தா சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கிறிஸ்தவமும் தமிழும். அடுத்து 9வது கொஸ்டின், நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன், எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது. இதுக்கான ஆன்சர்
ஆப்ஷன் இ தமது அடையாளத்தை. அடுத்து 10வது கொஸ்டின். கடையேழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ நல்லிய கோடனும் குமணனும். இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.